Hello viewers, welcome to Swathi Samayal. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் குர்குரே தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. வெண்டைக்காய், அரை எலுமிச்சை பழம், 3 டேபிள்ஸ்பூன் போல கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் போல மிளகாய் தூள், சாட் மசாலா தூள், இது ஓமம், 2 டேபிள்ஸ்பூன் போல அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே இருக்கிற அந்த பார்ட் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நடுவில் இருக்கிறத ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே இருக்கிற இந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களால் எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீக்கிரமாகவும் வேகும், நம்மளுக்கு சாப்பிடும்போது கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இப்படி கட் பண்ணுறது வந்துட்டு இன்னொரு மெத்தடு. பாருங்க, அந்த நீட்டாக அந்த விதையை மட்டும் செப்பரேட்டாக எடுத்துட்டோம். இப்போது இதையே நம்ம நீட்டாக மெலிசாக வெட்டிக்கலாம். இந்த மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம அதில் கடலை மாவு ஆட் பண்ணிடலாம். இப்போ அரிசி மாவு, இப்போ மிளகாத்தூள், இப்போ சாட் மசாலா பவுடர், இப்போ தேவையான அளவு உப்பு, இப்போ ஓமத்தை வந்துட்டு க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பாதி போல் எலுமிச்சை பழத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். எலுமிச்சை பழ ஜூஸ், இப்போ இதை நீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு ஒரு ட்ராப் தண்ணி கூட விட மாட்டோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சூடான எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், ஆல்ரெடி எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் வந்துட்டு சூடாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வரும்.
இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். பாருங்க நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். பாருங்க நம்ம வெண்டைக்காய் குர்குரே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்க நம்ம சூப்பரான யம்மியான கிரன்ச்சியான வெண்டைக்காய் குர்குரே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சா பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.